கந்த சஷ்டில இருக்கக்கூடிய முக்கியமான விரதம் என்னன்னு கேட்டீங்கன்னா மிளகு விரதம். கந்த சஷ்டியோட முதல் நாள் ஒரே ஒரு மிளகு மட்டும் உட்கொண்டு நம்ம விரதத்தை ஆரம்பிக்கணும். ஒரே ஒரு மிளகு மட்டும்தான் உட்கொண்டு அந்த நாள் முழுக்க நீர் மட்டுமே பருகி அந்த விரதத்தை கடைபிடிக்கணும். 2வது நாள் 2 மிளகு, 3வது நாள் 3 மிளகு, 4வது நாள் 4 மிளகு, 5வது நாள் 5 மிளகு எடுத்துக்கணும். 6வது நாள் 6 மிளகு சேர்த்துக்கணும். இந்த மாதிரி 6 நாள் கந்த சஷ்டியில வர 6 நாள் 6 மிளகு மட்டுமே முருகருக்காக நம்ம சாப்பிட்டு விரதம் இருக்கிறது தான் இந்த மிளகு விரதம். இத ரொம்ப கடுமையான விரதம்னு சொல்லுவாங்க. குழந்தை பாக்கியம் வேணும்னு நினைக்கிறவங்க, குழந்தை இல்லாதவங்க அதிக அளவுல இந்த விரதத்தை அனுஷ்டிப்பாங்க. அது மட்டும் இல்லாத அவங்க மட்டும் இல்லாத வாழ்க்கையில கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா இருக்கு, பிரச்சனை மேல பிரச்சனைகளா இருக்கு, இதுக்கு தீர்வே இல்லையா அப்படின்றவங்க முருகனை கிட்ட நம்ம சரணாகதி அடைகிற மாதிரி முருகனை நினைச்சு இந்த விரதத்தை அனுஷ்டிக்கலாம். ஸோ இது மூலமா எல்லாருமே இந்த மிளகு விரதத்தை அனுஷ்டிக்கலாம். உங்க உடல்நிலையை ஆரோக்கியத்தை பொறுத்து இது கடைபிடிக்கிறது நல்லது.